இந்தியா வங்கதேசத்தின் நல்ல நண்பன் என மக்கள் கருதுவது முக்கியம் என அந்நாட்டு இடைக்கால அரசின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான ஆலோசகர் கூறியுள்ளார். கலவர பூமியாக மாறிப்போன வங்கதேசத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அந்நாட்டில் அமைந்துள்ள இடைக்கால அரசு முயன்று வருகிறது. இந்த சூழலில் பொதுமக்கள் சட்டவிரோதமாகவும் அனுமதியின்றியும் வைத்துள்ள கைத்துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வரும் 19ஆம் தேதிக்குள் அருகிலுள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைக்குமாறு அந்நாட்டின் உள்துறை ஆலோசகர் ஷகாவத் ஹுசைன் அறிவுறுத்தியுள்ளார். இல்லையெனில் அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்து அவற்றை வைத்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். இதனிடையே அந்நாட்டின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான ஆலோசகர் தௌஹித் ஹொசைன் சட்ட அமைச்சகம் கேட்டுக்கொண்டால் ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார். பதவியேற்ற பின் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்தியா வங்கதேசத்தின் நல்ல நண்பன் என மக்கள் கருதுவது முக்கியம் எனவும் அந்த திசையிலேயே இரு நாடுகள் இடையிலான உறவை தாங்கள் எடுத்து செல்ல விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த விஷயத்தில் இந்தியா ஒத்துழைப்பதை காண விரும்புவதாகவும் தௌஹித் ஹொசைன் கூறியிருக்கிறார். இந்தியாவின் நண்பராக அறியப்பட்ட ஷேக் ஹசீனாவின் ஆட்சி பறிபோனது இந்தியாவிற்கு பாதகமாக பார்க்கப்பட்ட நிலையில் இடைக்கால அரசினுடைய உறுப்பினர் இவ்வாறு கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.